ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் NILA RACIGAN. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NILA RACIGAN தமிழ் டுடோர்ஸ் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான விஷயம் கேட்டிங்கன்னா, பிரிட்ஜை பயன்படுத்தி ஒரு பிரமாதமான பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த பிரிட்ஜை பயன்படுத்தி பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசம் வருது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்தடையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் போய்க்கும், ஃபைலில் ஆட்டோமேட்டில் நம்ம பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணுறதை விட நம்ம அடோப் பிரிட்ஜில் சிம்பிளாக இதை செஞ்சுக்க முடியும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் ஃபோல்டரை நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் இன் அடோப் பிரிட்ஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ படங்கள்லாம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ எசென்ஷியல் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவுட்புட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ண போகிறோம். அவுட்புட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிவிட்டு நேராக ஜேபகாக மாற்றி வச்சுக்கிற படங்களை நம்ம பிடிஎஃபாக மாற்ற போகிறோம் இல்லைங்களா? அடுத்ததான் நம்ம பண்ண போகிற விஷயம், நம்ம என்ன சைஸில் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து பேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4, A3 இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதோட வித் அண்ட் ஹைட்டு இன்ச்சஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ச்சஸில் வச்சாச்சு. இன்ச்சஸில் வச்சுட்டு அது ஹரிசாண்டல் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பேக்ரவுண்ட் கலரை என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒயிட்டே போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போது ரெசல்யூஷனில் நம்மளுக்கு 300 ppi வேணுமா இல்லை 150 ppi வேணுமா இல்லை 72 ppi வேணுமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். போதுமான அளவில் ரெசல்யூஷனை செட் பண்ணிவிட்டு இமேஜ் குவாலிட்டியை பார்த்துக்கணும். இமேஜ் குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணும்னு செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் குவாலிட்டி நான் லோவாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தம்ப்நெயில் பிளேஸ்மெண்ட். இந்த தம்ப்நெயில் பிளேஸ்மெண்ட்டில் ரொட்டேட் தம்ப்நெயில் ஃபார் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெர்டிகலில் இருக்கிற படமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் மாறிடும். அடுத்ததாக கீழே உள்ள ரிப்பீட் ஒன் ஃபோட்டோ ஃபார் பேஜின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு பேஜில் மட்டும் நிற்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்க்ளூடட் ஃபைல் நேம், இன்க்ளூடட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது ரெண்டுமே செக் வச்சுக்கோங்க. இதோட ஃபாண்ட் என்ன சைஸில் வேணும், என்ன ஃபாண்ட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட கலர் என்னென்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட்டோட பேஜஸ் முடிஞ்சு இல்லைங்களா? அடுத்ததாக கிரிட் அண்ட் மார்ஜின்ஸ். ஓகேங்களா? இந்த கிரிட் அண்ட் மார்ஜின்ஸில் காலம் எத்தனை வேணும், ரோ எத்தனை வேணும்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்க முடியும். இந்த ஸ்லைடரை லைட்டாக நகர்த்தும் போது நம்மளுக்கு காலம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு எத்தனை காலம் வேணும்னு சொல்லி நம்மளே இங்கே முடிவு பண்ணிக்கலாம். ரோவும் கூட எத்தனை ரோ வேணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செல் ஸ்பேஸிங். ஒரு இமேஜுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். அடுத்ததாக செல் சைஸ். ஓகேங்களா? அடுத்தது செல் சைஸ். இந்த செல்ஸோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக மார்ஜினோட டாப்பில் நம்மளுக்கு என்ன வேணும், டாப்பில் எவ்வளோ கேப் இருக்கணும், பாட்டமில் எவ்வளோ கேப் வரணும், லெஃப்ட்டில் எவ்வளோ கேப் வரணும், ரைட்டில் எவ்வளோ கேப் வரணும்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். அடுத்ததாக பார்க்க போகிறது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் நம்ம என்ன வேணால் நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்தமாக அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்க முடியும். அந்த டாக்குமெண்ட்டோட ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டரோட சைஸை நம்ம இந்த இடத்துல இப்படி கூட்டிக்க முடியும். அதோட டிவிடர் சைஸையும் கூட்டிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்க்ளூட் ஃபூட்டர். இந்த இன்க்ளூட் ஃபூட்டர் அப்படிங்கிறத பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே நம்ம என்ன வேணும் நேம் டைப் பண்ணிக்க முடியும். நிலா இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த நேம் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர் அண்ட் சென்டர். ஓகேங்களா? இதோட ஃபாண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜஸ் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த ஃபோட்டோரோட சைஸஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அதோட டிவிடர் சைஸையும் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பேஜ் நம்பர். இந்த பாக்ஸை செக் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஒரு பேஜுக்கு முன்னாடி நம்பரை நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்ததாக இந்த நேமை எந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டர் கார்னர், ஹெட்டர் சென்டர். இதை ஹெட்டரோட சென்டரில் லெஃப்ட் ஆர் ரைட் எந்த இடத்துல வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் மார்ஜின் செட்டிங், ஹெட்டர் அண்ட் ஃபோட்டர், இந்த 3 செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சுட்டு படங்களை ஆல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 2 பேஜையுமே நான் பார்க்குறேன். இன்னும் கூட எனக்கு இந்த பேஜஸை வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கராக, இன்னும் பெருசு சைஸ் இன்னும் ஒரு நல்லா மேக்னிஃபை பண்ணி தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, கிரிட் அண்ட் மார்ஜின் போகிறேன். என்னோடய காலமோட சைஸை நான் குறைக்கிறேன். அடுத்தது ரோவோட சைஸும் குறைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு படம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 7 பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு.
ஸோ படங்களை இன்ஸ்டண்ட்டாக நம்ம அடிக்காச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க்கை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். உள்ள வாட்டர் மார்க் டெக்ஸ்ட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு என்னோடய நேமை ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய இமேஜ் வாட்டர் மார்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய லோகோவை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். செலக்ட் ஃபைல் போகிறேன். என்னுடைய ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த லோகோ எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும்னா, ப்ளேஸ் ஆன் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு படம் மேலே நம்மளுக்கு இப்போ இமேஜஸ் உட்காந்துரும். இப்போ நான் ஒப்பாசிட்டியை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு படத்து மேலேயும் இந்த என்னுடைய இமேஜஸ் இருக்கும். அதோட சைஸையும் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒட்டு மொத்தமாக அதோட ஒப்பாசிட்டியை நம்ம குறைச்சிக்க முடியும். இல்லைனா ஒட்டு மொத்தமாக ஒன் பேஜில் நம்மளுக்கு ஒரு லோகோ இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒன் பேஜில் ஒரு லோகோ உட்காரும். அதை நம்ம இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒப்பாசிட்டியாக கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த மாதிரி சென்டராக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓவரால் நம்மளுடைய பேஜுக்கு நம்மளுடைய வாட்டர் மார்க் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் ப்ளேஸ் ஆன் இமேஜஸ் கொடுத்துட்டு என்னோடய ஸ்கேல் லெவலை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய வாட்டர் மார்க் எல்லா படத்து மேலேயும் உட்காந்துருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிடிஎஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பிடிஎஃப் ப்ராப்பர்ட்டிஸை எனேபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் செக்யூரிட்டி, ப்ளேபேக் அப்படி சொல்லி 2 டேப் இருக்குது. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வழியாக நம்மளுக்கு இந்த பிடிஎஃப்க்கு ஒரு பாஸ்வேர்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ப்ளேபேக் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்களை நெக்ஸ்ட் ப்ரிவியூ கொடுக்கும்போது ட்ரான்சாக்ஷன் அப்ளை வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபேட் மட்டும் கொடுத்துடலாம். ஸ்பீடு வந்து மீடியம் ஆர் ஸ்லோ எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் 8ல் 0007 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. இது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஜஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த படங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் படங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப அழகாக ஒரு படத்தையும் புரிஞ்சுக்கிற அளவில் கீழே மார்க்கோட, வாட்டர் மார்க்கோட, என்னோட டிஸ்கிரிப்ஷன் நேமோட எல்லாமே வந்துருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்மார்ட்டான ஒரு ஃப்ளோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பிரிட்ஜ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.